முதலமைச்சர் ஸ்டாலினுடைய 71வது பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுக தரப்புலையும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளுடைய தரப்பிலும் சரி, தமிழக மக்களுடைய தரப்பிலும் சரி. ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கிற பாஜக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் சீன மொழியில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரம் பட்டணத்தில் அந்த இஸ்ரோ அமைப்பு ஏவுதளம் அமைக்கிறதுல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சீன மொழியில் எழுதப்பட்ட ராக்கெட்டை பயன்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும், அதே மாதிரி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் சீன மொழியில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிஜேபி தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்களை கூறியிருக்கு. இது பல்வேறு தரப்பட்ட அரசியல் வல்லுநர்கள் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறது தான் டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமா அவசரமாக கிளம்பியிருக்காரு. இந்நிலையில் அண்ணா சாலையில் நிறைய கடைகள் இருக்குது. வீக் டேஸில் நிறைய ஆஃபீஸுக்கு போகிறவங்களால எப்பவுமே டிராஃபிக் ஜாம் இருக்கும். இந்த இடத்துல இருசக்கர வாகன பயணி ஒருத்தவர் பயணிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்காரு. அந்த வழியாக தொழில்துறை அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ராஜா அவர்கள் அவங்கள பார்த்துட்டு சற்றும் பொறுக்காமல் காரில் விட்டு இறங்கி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவரை நலம் விசாரிச்சுட்டு அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வழி அனுப்பிச்சுட்டு இவர் காரில் கிளம்பியிருக்காரு. இன்றைக்கி சிஎம்மோட பர்த்டே முன்னிட்டு திமுக கட்சியினர் சார்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் அவசர கதியில் கிளம்புனாலும் மக்கள் பணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியனுக்கு குரல் கொடுக்கும் விதமாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இறங்கி முதலுதவி செஞ்சது அனைவருடைய பாராட்டையும் பெற்றிருக்கு. இப்போ அந்த வீடியோ கிளிப்பிங் வைரலாகிக்கிட்டே இருக்கு. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தொகுதி பங்கீடு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்குக்கு ஒரு தொகுதி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கழகத்துக்கு ஒரு தொகுதி, ஆக மொத்தம் அவங்க எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்நிலையில் விசிக கிட்ட ஏற்கனவே 2 தனி தொகுதிகள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த வாட்டியும் அதையே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் பட்சம் இவங்க மேலும் ஒரு பொது தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடக்க போகிறதா அறிவிப்பு வந்திருக்கு. நாளையில் எந்த தொகுதி அப்படிங்கிற பெயர் அறிவிப்பு செய்யாமல் தொகுதிகள் எத்தனை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு வட்டாரங்களிலிருந்து நம்ப தகுந்த செய்தி வருது. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறத முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவரை சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகளும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் நாளைக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற முடிவு நாளைக்கு தெரியும். சென்ற முறை நடந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதியில் 39 தொகுதி திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக தரப்புலேருந்து ஜெயிக்கப்பட்டுச்சு. அது வேறு ஒன்றுமே இல்லை, தேனி தொகுதி தான். இந்த தொகுதியில் ஜெயிச்சவர் மக்களவை எம்பியாக இருக்கிற ரவீந்திரநாத் அவர்கள். அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன். இவர் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாட்களில், ஓரிரு நாட்களில் டிடிவி பாஜக ஓபிஎஸ் தரப்பு கூட்டணியை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தடவை கண்டிப்பாக மோடி தான் வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 123 கிலோமீட்டர் நீளம் கொண்ட போடிமெட்டு டு திண்டுக்கல் ரயில் பாதை அமைக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லா தரப்பு ரயில்களும் சோலோ வந்தானில் நின்றுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த ரவீந்திரநாத் அவர்கள் எம்பியான நாட்கள் இருந்து இதுவரைக்கும் அவருடைய பேச்சு பெருசாக வெளியே எங்கேயுமே எடுபடவே இல்லை. இந்நிலையில் இவர் இந்த இடத்துல பேசியிருக்கிறது அதிமுகவினரிடையே சின்னதாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட இந்த நிலையில் இவங்க தனியாக ஒரு கூட்டணி அமைக்கும் போது ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரியான சின்னம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழும் பட்சத்தில் இந்நிலையில் இரட்டை இலை சின்னம் தான் வேணும்னு போட்டிட்டு இருக்காங்க. இதில் ரவீந்திரநாத் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற அந்த கோஷ்டி மோதல் அந்த உள்ளூர் கட்சிகள் கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தான் வேல்முருகன் அவர்கள். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் விதமாக அவர் அங்கே போயிட்டு தனக்கு ஒரு எம்பி சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு இதை பற்றி பேசுமாறு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி நான் எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேல்முருகன் தான் வந்து இதுக்கு முன்னாடி கொங்கு நாட்டு மக்களுக்கே ஒரு சீட்டு ஒதுக்கும் போது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஆர்கனைஸ்டு பிரான்ச் வச்சிருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஏன் ஒரு சீட் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. மேலும் நாங்கள் திமுக கூட தான் கூட்டணி வச்சுருக்கோமே தவிர இந்தியா கூட்டணியோட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறல, ஒருவேளை எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் திமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறதா இருப்போமே தவிர காங்கிரஸுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார். இந்நிலையில் இரட்டை நிலைப்பாடு கொண்ட வேல்முருகனுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நாளைய பேச்சுவார்த்தையில் தான் தெரிய வரும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தான் கண்ணன் அவர்கள். இவர் ஆன்லைன் ரம்மி மூலமாக கிட்டத்தட்ட பல லட்சங்களை இழந்து அதன் மூலமாக தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதனால் அவருடைய மனைவி 5 வயது குழந்தை நிராதாரமாக இருக்காங்க. இதனால் இவங்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே ஆன்லைன் ரம்மி போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு தடை செய்கிற மசோதா கொண்டு வரப்பட்டு அது உயர்நீதிமன்றம் வந்து மைண்ட் கேமுக்கு திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தடையை ரத்து செஞ்சாங்க. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் 88 நாள் கழித்து திரும்ப உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க. இதற்கு உச்சநீதிமன்றம் இதுவரைக்கும் வந்து தேதி குறிப்பிடாமல் அதை வந்து என்னைக்கு அந்த கேஸ் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்தில் மெத்தனம் காட்டி வருது. இதுவரைக்கும் ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3 பேர் இது மாதிரி இறந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பண மோசடினால. சமீப காலங்களாக இந்த ஆன்லைன் ரம்மி கேம் விளையாடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் பரிசை வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. இதனால் இளைஞர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கலையும் ரொம்ப லாப நோக்கத்திலையும் உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது. ஆனால் தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு உச்சநீதிமன்றத்திலிருந்து இதற்கு உண்டான தடையாணையை உடனே பெற்றாகணும். இல்லைன்னா இளைஞர்களை இந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தற்கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் அதே மாதிரி தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தலையும் கொடுத்துருக்காரு. சமீப காலங்களாக புற்றுநோய் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொன்னால் மருத்துவ வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த புற்றுநோய் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கீமோதெரப்பி அதே மாதிரி அதுக்கு உண்டான மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கிலையும் ஏன் சில சமயம் கோடிக்கணக்கில் கூடயும் செலவாகுது. ஏன்னா சர்ஜிக்கல் ஆங்காலஜி அப்படின்னு போயிட்டோம்னா லைஃப் லாங் வந்து அவங்க மெடிசின் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாலும். ஸோ இதுக்கு வந்து அடிப்படையாக இந்த புற்றுநோயை வந்து தடுக்கிறது எப்படி, அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த கீமோதெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்போது குரோமாட்டின் அப்படிங்கிற உயிரில்லாத செல்கள் வந்து நம்ம உடம்புல குரோமோசோம் கூட ரத்த ஓட்டத்தின் மூலமாக கலக்குது. இந்த குரோமாட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து புற்றுநோயால் அழிக்கப்பட்ட உயிரற்ற செல். இது வந்து என்னென்னா இந்த குரோமோசோமில் கலந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் புற்றுநோயை தொற்றை எங்கேயாவது உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனாலேயே வந்து லைஃப் லாங் வந்து ஒன்ஸ் புற்றுநோயிலிருந்து க்யூர் ஆனாலுமே மெடிசின்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து தடுக்கும் விதமாக டாடா மருத்துவக்குழு வல்லுநர்கள் வந்து டாடா மெமோரியல் சார்பாக கடந்த 10 ஆண்டுகளாக ரிசர்ச் பண்ணி வெறும் 100 ரூபாய்க்கு வந்து ஒரு புதிய மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாத்திரை வந்து இந்த குரோமாட்டினை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவின் சார்பில் கேன்சருக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக மருத்துவர்களால் பாராட்டப்படுது. இது வந்து இப்போ வந்து FSSAI அப்படிங்கிற அந்த உணவு அங்கீகார குழுமத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒருவேளை இவங்க அங்கீகாரம் கொடுக்கும் பட்சத்தில் ஜூன் ஜூலை மாதத்திலே இது சந்தைக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா ரெகுலரா வர அந்த புற்றுநோயை வந்து ஒரு 50% தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். செகண்ட் டைம் புற்றுநோய் வந்தா 30% குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் தான். இதற்கப்புறம் இன்னும் இதை விட பெட்டரான மெடிசின்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததா அவர் மேலே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கு விசாரித்த சிறப்பு கீழமை நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை செஞ்சுட்டாங்க. இந்நிலையில் தாமாக முன்வந்து அந்த கேஸை எடுக்கும் விதத்தில் நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த கேஸை வந்து வழக்கு தொடுத்தார். இந்த வழக்குக்கு வந்து விசாரிக்கக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. இந்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுக்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லை, அவர் வந்து இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. தேர்தல் நேரத்தில் ஓபிஎஸ் ஏற்கனவே அதிமுக தரப்பில் பயங்கர பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்க இந்த வேலையில் சொத்து குவிப்பு வழக்கு இவரை பற்றி பேசுகிறதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிடியோட அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற ஈஸ்ட் இந்தியன் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து இந்த குளோபல் இம்பேக்ட் புவி வெப்பமடைதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியோட தீசிஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமயமலை வந்து ஒரு 3 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை அதிகமாகிருச்சு அப்படின்னா இமயமலையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்படும். இந்த வறட்சியினால் இந்தியாவுக்கு 80% அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே புவி வெப்பமடைதலில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் ரொம்ப முக்கிய பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையும், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸுமே வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்காக தான் நிறைய சமிட்லாம் கொடுக்குறாங்க. அந்த புவி வெப்பமடைதலை தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் இவங்களுடைய ரிசர்ச் வந்து ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதாவது 3% வெப்பம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலேவும் இமயமலையும் வறட்சி ஆகிடும். அப்படின்னா இமயமலை வறட்சி ஆகுதுன்னா அப்போது இந்தியாவில் இருக்கிற மற்ற தரிசு நிலங்கள், பாலைவன பகுதிகள்லாம் எந்த அளவுக்கு வறட்சியை சந்திக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் இதை வந்து தடுக்கும் விதமாக இந்த 3% வெப்பம் அதிகமாகிறத வெறும் 1.5% ஆக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முகாந்தரமாக ஏற்கனவே வந்து பூமியில் இந்த சைக்கிளிங் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமே வந்து மகரந்த சேர்க்கை இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான். ஸோ இந்த மகரந்த சேர்க்கை இப்போ 3%லேருந்து 1.5% குறைஞ்சிச்சு. இதை மறுபடியும் அதிகமாக்கணும், அப்போ மறுபடியும் இயற்கை வளங்களை அதிகமாக்கணும், நீர் ஆதாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அட்வைஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ புவி வெப்பமடைதல் வந்து இந்தியாவில் பல தட்பவெட்ப சூழ்நிலைகளையும் காலநிலை மாற்றத்தையும் உண்டாக்கியிருக்கு. இதனால் மக்கள் மிகப்பெரிய பேராபத்துக்கு உள்ளாக போகிறாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமான உண்மை.